எல்லாருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீமன் நாராயணியத்தில் தசகம் 64 கோவிந்த அபிஷேக கோவிந்த பட்டாபிஷேகம் பார்க்க போகிறோம். அதாவது தசகம் 63ல் மழையெல்லாம் பெய்யறது, அதுக்கப்புறம் பெருமாள் வந்து அந்த மழையை தாங்கி பிடிக்கிறார், அப்புறம் மழையெல்லாம் நிற்கிறது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ தசகம் 64ல் மழையெல்லாம் நின்னதுக்கு அப்புறமா என்ன நடக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். முதல் ஸ்லோகத்தில் இதில் மோக்ஷாப்தி ராகமும் அஷ்டபதி ராகமும் கலந்து வருது. முதல் ஸ்லோகத்தில் என்னது அப்படின்னாக்கா, இடையர்கள் எல்லாரும் இருக்கா இல்லையா, நீ மலையை தூக்கினது அந்த மாதிரி நீ பண்றதெல்லாம் பார்த்து, நீ நிறைய பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பண்றதை பார்த்து அவ என்ன நினைச்சுட்டா, இது சாதாரண மனித குழந்தை கிடையாது, இதுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு உன்னை நீ பெருமாள் தான், நீ சாட்சாத் அந்த நாராயணனே அவதாரம் எடுத்ததாக நினைச்சுண்டு உன்னோட அப்பாவா இருக்கக்கூடிய நந்தகோபன் கிட்ட உன்னோட ஜாதகத்தை பத்தி கேட்க போனாலாம். நாங்க இதெல்லாம் பார்த்தோம், ஒரு சாதாரண குழந்தையால இப்படி பண்ண முடியாது, எங்க அவனோட ஜாதகத்தை காமிங்கோ அப்படின்னு சொல்லி ஜாதகத்துல என்ன இருக்கு, இவன் என்ன மாதிரி பிறந்திருக்கான், எப்படி என்ன ஏது எல்லாத்தையும் கேட்கறதுக்காக போறாளாம். இது முதல் ஸ்லோகம். ரெண்டாவது ஸ்லோகத்தில் இப்படி இவ எல்லாரும் கேட்ட உடனே இவருக்கு வந்து நாமகரணம் பண்ணி வச்சது யாரு, கர்காச்சாரியார். கர்கர் தான் முன்னாடி நாமகரணம் பண்ணி வச்சாருன்னு ஒரு தசகத்தில் பார்த்தோம் இல்லையா. கிருஷ்ண நாம்னே அப்படின்னு கிருஷ்ணன் பேர் வச்சாருன்னு பார்த்தோமே. அப்போ அவர் ஒரு ரகசியம் என்கிட்ட சொன்னார். என்னதுன்னா, நாராயணன் தான் உனக்கு குழந்தையா பிறந்திருக்கான்னு அப்பவே அவர் என்கிட்ட சொல்லிட்டார். அதை இப்ப நீங்கள்லாம் கேட்கறதுனால உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு நந்தகோபர் சொல்லிட்டாராம். அப்போ அதிலிருந்து ஆரம்பிச்சு இவாளுக்கு என்ன ஆயிடுத்து, ஏற்கனவே நீன்னா இவாளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்ப நீ பெருமாள் அப்படின்னு தெரிஞ்ச உடனே, நாராயணனோட அவதாரம்னு தெரிஞ்ச உடனே உன்கிட்ட அவளுக்கு இன்னும் கொஞ்சம் அன்பு, மதிப்பு, பக்தி இதெல்லாம் முன்னாடி இருந்ததை விட இன்னும் ஜாஸ்தி ஆயிடுதான். இது ரெண்டாவது ஸ்லோகம். மூணாவது ஸ்லோகத்துல இப்படி எல்லாம் பார்க்கறான். இந்திரனுக்கு ஒன்னும் நடக்கல, அவன் நினைச்சது எதுவுமே நடக்கல, ஆனா அவனுக்கு அவமானம் தான் மிஞ்சித்து. அதனால அவன் என்ன பண்ணான், இப்படி நீ உன்னை பத்தி தெரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் என்ன பண்றான், காமதேனுவோட வரானா. ஏன்னா தனியா வந்தா எதுவுமே நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டா தனியா போறதுக்கு பயப்படுவோம்ல, யாராவது ஒருத்தர் துணை கழிச்சுன்னு போவோமோன்னு. அந்த மாதிரி இந்திரன் காமதேனுவோட வரானா. காமதேனுனா அந்த பசுக்களை தானே பெருமாள் காப்பாத்திருக்கார், பசுக்களையும் காப்பாத்திருக்கார். அதனால என்ன ஆயிடுத்து, பசுக்களுக்கு தலைவனா இருக்கக்கூடிய அந்த தேவலோகத்துல இருக்கக்கூடிய அந்த காமதேனு பசுவை அழிச்சுன்னு போறா. சுரபி அப்படின்னு சொல்லக்கூடிய பசு, அந்த காமதேனு பசுவை அழிச்சுண்டு இவன் போறானா. அங்கே போனதுக்கப்புறம் காமதேனு பெருமாளை பலவாறாக ஸ்தோத்திரம் பண்ணுறது. இது மாதிரி என்னோட இனமாக இருக்கக்கூடிய பசுக்கள் எல்லாம் நீ காப்பாத்தின அப்படின்னு தன்னோட சந்தோஷத்தை தெரிவிக்கிறதான். பின்னாடியே இந்திரன் நின்றுட்டு இருக்கான் காமதேனுக்கு. அதுக்கப்புறமா இந்திரன் என்ன பண்ணுறான், பெருமாளோட காலடியில் விழுந்துட்டான். அப்படியே, அதாவது அவன் கிரீடம்லாம் போட்டுன்னு வரான், அப்படியே காலடியில் விழுந்து சரணம் அடைஞ்சிட்டான். அந்த இடத்தோட அவனோட அகங்காரமும் போயிடுத்து. இது மூணாவது ஸ்லோகம். நாலாவது ஸ்லோகத்தில் இப்படி அந்த காமதேனு பார்த்து ஒன்று ஸ்தோத்திரம் பண்ணி அதுக்கு என்ன ஆயிடுத்தான், ரொம்ப அதுக்கு உண்மையில ஆசை ஜாஸ்தியா போகி, ஏன்னா பெருமாள் தன்னோட பசுக்கள் எல்லாம் காப்பாத்தி கொடுத்துருக்காரு இல்லையா, அதனால அப்படியே அதோட அந்த மடியிலிருந்து பால் பெருகிறதாம். அந்த பாலால காமதேனு கோவிந்தன் அப்படின்னு எல்லாராலையும் பாராட்டப்பட்ட உனக்கு அந்த பாலால அபிஷேகம் பண்றதாம். ஒரு சமயம் இந்த சைடு இந்திரனும் என்ன பண்றான், ரொம்ப சந்தோஷத்தினால ஐராவதத்து மேலேயே உட்கார்ந்துட்டபடி தான் கொண்டு வந்த அந்த ஆகாச கங்கை, அதாவது தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆகாச கங்கை நீர்னால உனக்கு அபிஷேகம் பண்றான். ஒரு பக்கம் பால் அபிஷேகம், ஒரு பக்கம் நீர் அபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெருமாளுக்கு அவ ரெண்டு பேரும் பண்றாளாம். இது நாலாவது ஸ்லோகம். அஞ்சாவது ஸ்லோகத்துல அப்படி, அதாவது நீ 3 உலகத்துக்கும் ஏற்கனவே தலைவனா இருக்கக்கூடிய நீ இப்போ கோகுலத்துக்கு தலைவன் அப்படின்னு அபிஷேகம் செய்யப்பட்ட போது கோகுலம் என்ன ஆயிடுத்துன்னா, விண்ணுலகத்துக்கும் வைகுண்டத்திலையும் கூட இல்லாத செல்வத்தை, அங்க கூட அடைய முடியாத செல்வத்தை இங்க நீ இருந்ததுனால, இங்க உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணதுனால எல்லா வளங்களும் இங்க நன்னா பெருகிடுத்து. கோகுலமே இப்ப அவ்வளோ செல்வ செழிப்போட ஆயிடுத்து அப்படின்னு சொல்றா. இது அஞ்சாவது ஸ்லோகம். இப்ப இந்த ஸ்லோகங்களை கத்துண்டுலாம். ஆலோக்கிய சைலோத் தரணாதி ரூபம் பிரபாவமுச்சை தவ கோபலோகாஹ விஸ்வேஸ்வரம் த்வாம் அபிமத்ய விஸ்வே நந்தம் பவஜாதகம் அன்வப்ருச்சன். ஆலோக்ய சைலோதரணாதிரூபம் பிரபாவமுச்சை ஸ்தவ கோபலோகாஹ. ஆலோக்ய சைலோதரணாதிரூபம் பிரபாவமுச்சை ஸ்தவ கோபலோகாஹ.
विश्वेश्वरं त्वामभिमद्य विश्वे नन्दं भवज्जातकमन्वपृच्छन् विश्वेश्वरं त्वामभिमद्य विश्वे नन्दं भवज्जातकमन्वपृच्छन् आलोक्य शैलोद्धरणादिरूपं प्रभावमुच्चैस्तव गोपलोकाः विश्वेश्वरं त्वामभिमद्य विश्वे नन्दं भवज्जातकमन्वपृच्छन् आलोक्य शैलोद्धरणादिरूपं प्रभावमुच्चैस्तव गोपलोकाः विश्वेश्वरं त्वामभिमद्य विश्वे नन्दं भवज्जातकमन्वपृच्छन् गर्गोदितो निर्गदितो निजाय वर्गाय तातेन तव प्रभावः पूर्वादिकस्त्वय्यनुराग एषाम् ऐदिश्च तावत् बहुमानभारः गर्गोदितो निर्गदितो निजाय वर्गाय तातेन तव प्रभावः गर्गोदितो निर्गदितो निजाय वर्गाय तातेन तव प्रभावः पूर्वादिकस्त्वय्यनुराग येषाम् ऐदिष्ट तावत् बहुमानभारः पूर्वादिकस्त्वय्यनुराग येषाम् ऐदिष्ट तावत् बहुमानभारः गर्गोदितो निर्गदितो निजाय वर्गाय तातेन तव प्रभावः पूर्वादिकस्त्वय्यनुराग येषाम् ऐदिष्ट तावत् बहुमानभारः गर्गोदितो निर्गदितो निजाय वर्गाय तातेन तव प्रभावः पूर्वादिकस्त्वय्यनुराग येषाम् ऐदिष्ट तावत् बहुमानभारः ततोऽवमानोदित तत्त्वबोधः सुरादिराजः सह दिव्यगव्या उपेत्य तुष्टावस नष्टगर्वः स्पृष्ट्वा पदाब्जं मणिमौलिना ते ततोऽवमानोदित तत्त्वबोधः सुरादिराजः सह दिव्यगव्या ततोऽवमानोदित तत्त्वबोधः सुरादिराजः सह दिव्यगव्या उपेत्य तुष्टावसनष्टगर्वः स्पृष्ट्वा पदाब्जं मणिमौलिना ते उपेत्य तुष्टावसनष्टगर्वः स्पृष्ट्वा पदाब्जं मणिमौलिना ते ततोऽवमानोदित तत्त्वबोधः सुरादिराजः सह दिव्यगव्या उपेत्य तुष्टावसनष्टगर्वः स्पृष्ट्वा पदाब्जं मणिमौलिना ते ततोऽवमानोदित तत्त्वबोधः सुरादिराजः सह दिव्यगव्या उपेत्य तुष्टावसनष्टगर्वः स्पृष्ट्वा पदाब्जं मणिमौलिना ते स्नेहस्नुतैस्त्वां सुरभिः पयोभिः गोविन्दनामाङ्कितम् अभ्यषिञ्चत् ऐरावतोपा हृतदिव्यगङ्गा पातोभिरिन्द्रोऽपि च जातहर्षः स्नेहस्नुतैस्त्वां सुरभिः पयोभिः गोविन्दनामाङ्कितमभ्यषिञ्चत् स्नेहस्नुतैस्त्वां सुरभिः पयोभिः गोविन्दनामाङ्कितमभ्यषिञ्चत् ऐरावतोपाहृतदिव्यगङ्गा पातोभिरिन्द्रोऽपि च जातहर्षः ऐरावतोपाहृतदिव्यगङ्गा पातोभिरिन्द्रोऽपि च जातहर्षः स्नेहस्नुतैस्त्वां सुरभिः पयोभिः गोविन्दनामाङ्कितमभ्यषिञ्चत् ऐरावतोपाहृतदिव्यगङ्गा पातोभिरिन्द्रोऽपि च जातहर्षः स्नेहस्नुतैस्त्वां सुरभिः पयोभिः गोविन्दनामाङ्कितमभ्यषिञ्चत् ऐरावतोपाहृतदिव्यगङ्गा पातोभिरिन्द्रोऽपि च जातहर्षः जगत्त्रयेशे त्वयि गोकुलेशे तथाभिषिक्ते सति गोपवाटः नाकेऽपि वैकुण्ठपदेऽप्यलभ्यां
श्रियं प्रपेदे भवतः प्रभावात् जगत्त्रयेशे त्वयि गोकुलेशे तदाभिषिक्ते सति गोपवाटः जगत्त्रयेशे त्वयि गोकुलेशे तदाभिषिक्ते सति गोपवाटः नाकेऽपि वैकुण्ठपदेऽप्यलभ्यां श्रियं प्रपेदे भवतः प्रभावात् नाकेऽपि वैकुण्ठपदेऽप्यलभ्यां श्रियं प्रपेदे भवतः प्रभावात् जगत्त्रयेशे त्वयि गोकुलेशे तथाभिषिक्ते सति गोपवाटः नाकेऽपि वैकुण्ठपदेऽप्यलभ्यां श्रियं प्रपेदे भवतः प्रभावात् जगत्त्रयेशे त्वयि गोकुलेशे तथाभिषिक्ते सति गोपवाटः नाकेऽपि वैकुण्ठपदेऽप्यलभ्यां श्रियं प्रपेदे भवतः प्रभावात्